Hello friends, welcome to Psychology in Tamil and Dr. Jithendra. உங்களை நிறைய பேர் இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்ற இந்த புத்தகம் டேனியல் கார்னமன் எழுதின இந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது இந்த புக்கு. ஆனால் நிறைய பேர் இந்த புக்கு நல்ல புக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா ஐடியாஸை பற்றியும் நம்ம பேச போகிறது இல்லைங்க. இந்த புத்தகம் எதை பற்றினது, இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதில் எனக்கு பிடிச்ச சில ஐடியாஸ், இதை பற்றி மட்டும் தான் இந்த புத்தக சுருக்கத்தில் பேச போகிறோம். நம்ம சைக்காலஜி தமிழில் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மூளை விசஸ் மனசு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம் தாங்க இந்த சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 திங்கிங் அப்படின்றது. இந்த சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 திங்கிங் தான் இந்த புத்தகத்தோடைய ரொம்ப முக்கியமான சென்ட்ரல் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இதில் வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சிஸ்டம் 1 அப்படிங்கிறது இன்ட்யூட்டிவ் திங்கிங் இல்லாட்டா ஆன் த ஸ்பாட் திங்கிங் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, ரொம்ப யோசிக்காமல் உடனடியாக நம்ம மனசுக்கு வரக்கூடிய பதில்கள், யோசனைகள், முடிவுகள் இதெல்லாமே தான் சிஸ்டம் 1 திங்கிங் அப்படின்றாரு. இந்த சிஸ்டம் 1 திங்கிங்கில் வர விஷயங்கள் சரிதானான்னு யோசிக்கிறதுக்கு சில நேரத்தில் தான் நம்ம முயற்சி செய்வோம். அதை தான் ஸ்லோ டெலிபரேட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெண்டும் ஏன் இப்படி இருக்குன்றது முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது அவசியங்க. நம்ம மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா தினசரி எக்கச்சக்க தலைவலிகள் இருக்கு. உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த செகண்ட் நீங்க கடக்கிறதுக்கு கூட அத்தனை முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு இந்த உலகத்துல. ஸோ எல்லா மனிதர்களோட வாழ்க்கையும் ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான். இந்த கஷ்டமான வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து ஆழமா யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்மளால எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இதற்காக நமக்கு கடவுளோ இயற்கையோ உருவாக்கி கொடுத்தது தான் இந்த சிஸ்டம் 1 திங்கிங். சைக்காலஜில இதுக்கு ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மென்டல் ஷார்ட்கட்ஸ். உங்ககிட்ட நான் எதை பற்றி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் இருக்கும். அந்த பதில் மனசோடைய சர்ஃபேஸில் இருக்க பதிலாக இருக்கும். அதற்கு பின்னாடி ஆழமான சிந்தனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் உங்கள் கையில் கிடைக்கிற இமீடியட்டான பதில். இப்போது கையில் ஒரு தேங்காய் இருக்குது, அதை உடைக்கணும் அப்படின்றீங்க. சுத்தியில் தேடுறீங்க, கிடைக்கல. அருவா தேடுறீங்க, கிடைக்கல. கையில் என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு செங்கல் கிடைக்குது, இல்லாட்டா வேறு கருங்கல் கிடைக்குது. அதை எடுத்து உடைக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? அந்த கையில் கிடைக்கிற கருங்கல் தான் ஹியூரிஸ்டிக். இது பொருத்தமாக தெரியுது, இதனால் இதை உடைக்க முடியும்னு தோணுது, அதனால் உடைக்க முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான் அந்த ஹியூரிஸ்டிக். இதுதான் சிஸ்டம் 1 திங்கிங். ஆனால் கையில் செங்கலை தூக்கிட்டீங்க, செங்கலை அடித்தா தேங்காய் உடையுமா இல்லை செங்கல் உடையுமான்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா ஏற்கனவே எப்பயோ ஒரு வாட்டி இந்த மாதிரி முயற்சி பண்ணி செங்கல் உடஞ்சி போனது நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. இதுதான் சிஸ்டம் 2 திங்கிங். இது இவ்வளோ அசால்ட்டான மேட்டர்னா நான் எதுக்குங்க இதை பற்றிலாம் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சிஸ்டம் 1 திங்கிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோமா, சிஸ்டம் 2 திங்கிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோமா நிறைய நேரத்தில் யோசிக்க மாட்டோம் இல்லைங்களா? வாழ்க்கையில் சிம்பிளான, வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இல்லை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படின்னா அதை சிஸ்டம் 1 திங்கிங்கை வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஆனால் வாழ்க்கையில் திருமணம், படிப்பு, வேலை இல்லை உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி போடக்கூடிய முடிவுகள், இந்த விஷயங்களுக்கு சும்மா தோணுச்சு அதனால செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளோ பிரச்சனைகளை வரவழைக்கும் இல்லைங்களா? ஸோ சில நேரத்தில் நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் சொல்கிற சில முக்கியமான ஐடியாஸை நம்ம பார்ப்போங்க. முதல் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பயஸ் இருக்குது அப்படின்றாங்க. பயஸ்னால் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சார்ந்து இருப்பது, சார்ந்து சிந்திப்பது. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியா காங்கிரஸா அப்படின்னா உங்க மனசுல ஒரு பதில் வந்திருக்கும். ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படின்னா உங்க மனசுல ஒரு பதில் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இது ரெண்டுத்துல எது பிடிக்குது இல்லாட்டி எதை சார்ந்து நீங்க இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எதிராக இருக்கிற விஷயத்த வேற மாதிரி உணர வைக்கும். சில நேரங்கள்ல நீங்க எடுத்த முடிவுக்கு அப்புறமா எதிர் சைட்ல ஒரு லாஜிக் இருக்கான்னு கூட நீங்க யோசிக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, அதுதான் நீங்க எடுத்த முடிவு, உங்களுக்கு பிடிச்சது அதுதான். இந்த மாதிரி ஜாதி, மதம், ப்ரிஃபரன்சஸ்ன்னு சொல்லுவோம். எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும், எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்காது, எனக்கு இந்த உணவு பிடிக்கும், எனக்கு இந்த உணவு பிடிக்காது, இந்த மனிதர்களை பிடிக்கும், எனக்கு இந்த மனிதர்களை பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம மனசில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்த சார்ந்து 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 இருப்போம். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி சார்ந்து இருப்பதே நம்மளை ஏமாற்றும் அப்படிங்கிறாரு. வாழ்க்கையில் சாதாரணமான முடிவுகளுக்கு வேணால் இந்த மாதிரி முடிவை ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ஒருவேளை நான் இதை பற்றி சார்ந்து இருக்கேன்னா, இதில் எனக்கு ஆழ்ந்த பிடிப்பு இருக்கிறதுனால நான் இப்படி யோசிக்கிறேன்னா, எதிர் சைடில் இருக்கிற விஷயத்தை பற்றி நான் யோசிச்சிருக்கேன்னா அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்க வேண்டியது அவசியமான விஷயம் அப்படிங்கிறாரு. அதுதான் நம்பர் 1 கான்செப்ட். இரண்டாவது பிரைமிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்மளோட சாய்ஸஸ் எதை வச்சு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு எது தென்படுதுன்றதை வச்சு மட்டும்தான் இருக்கு. நீங்க யோசிப்பீங்க, எதுக்காக இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இத்தனை வாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா டிவிலையும் அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள், பிரைமிங் தான். நீங்க ரீசெண்டாக பார்த்த விஷயம்தான் உங்க மனசுல நின்றுகிட்டு இருக்கும். நீங்கள் கடைக்கு போகும்போது இந்த பொருள் வேணும்னு கேட்குறத விட இந்த பிராண்ட் பொருள் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? அது காரணமாக நிறைய நேரங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரைமிங் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஞாபகப்படுத்தாமல் இருக்கிற பொருட்கள், நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கைக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ
நமக்கு பிடிக்காதது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது. சில நேரங்களில் இதை தாண்டி தேட வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரைமிங்கை பற்றி பேசுகிறாங்க. மூன்றாவது ஃப்ரேமிங். ஃப்ரேமிங்னா என்னென்னா, நீங்கள் கேட்குற விஷயத்தையோ சொல்கிற விஷயத்தையோ எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதை பற்றிய நல்ல கருத்தோ இல்லை கெட்ட கருத்தோ இல்லட்ட பிடித்த கருத்தோ பிடிக்காத கருத்தோ இருக்குது அப்படின்றாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, நீங்கள் அதுக்கு மருந்து தேடுறீங்க. அதில் ஒரு மருந்தில் சொல்கிறாங்க, இந்த மருந்து சாப்பிட்டா 90% பீப்புள் குணமாயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் மனசில் என்ன தோணும்? ஓகே, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா 90% நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அவங்க சொல்ல மறந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% கிட்டத்தட்ட இறந்தே போயிடுறாங்க அப்படின்றதா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா 90% நல்லா இருந்துடுறாங்கன்னு ஃப்ரேம் பண்ணாங்க. இப்போ அவங்க ஃப்ரேம் பண்ணதுனால அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தமா கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க சொல்கிறது மூலமாக உங்ககிட்டேருந்து என்ன முடிவு வேணுமோ அந்த முடிவை அவங்களால எடுக்க வைக்க முடியும். ஆனால் நம்ம தான் யோசிக்கணும். 90%க்கு அப்புறமா 10% இருக்கே, அந்த 10%க்கு என்ன ஆச்சுன்றது நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா நம்மளும் அந்த 10%ல் வந்துடலாம் இல்லைங்களா? அதனால தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம், எப்படி நம்ம சொல்கிறோன்றது முக்கியம். சில நேரத்தில் சொல்லப்படும் விதத்தினால் சில விஷயங்கள் மறைக்கப்படலாம், மறைக்கப்பட்ட விஷயங்கள் உங்களை பாதிக்கலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது அவசியம். நான்காவது கான்செப்ட் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா, சென்னையில் பர்மா பஜார்னு ஒரு ஏரியா இருக்குது. பர்மா பஜாருக்கு போனீங்கன்னா ஒரு வாக்மேன் இருக்கும். அந்த காலத்துலலாம் வாக்மேன் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? வாக்மேன் இருக்கும். எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா திடீர்னு அவர் சொல்லுவார் 4500 அப்படின்னுவார். உங்களுக்கு தெரியும் அது 4500 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு. ஆனால் சில நேரத்தில் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் பொருள் வாங்கலைன்னா 4500 சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, இவ்வளோ காசுலேயே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாகவே சொல்லுங்கள், வாங்க வந்தீங்களா இல்லை சும்மா பேச வந்தீங்களான்னு கேட்குறாரு. வாங்க தாங்க வந்தேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? சரி, உங்கள் மனசில் என்ன ரேட் இருக்குதுன்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் கொடுத்துட்றேன் அப்படின்னுவார். இப்போது உங்கள் மனசில் ஒரு சரியான ரேட்டாக எதை யோசிப்பீங்க? 4500 சொல்லியிருக்காரு, ரொம்ப கம்மியாக கேட்க முடியாது, சரி முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கேட்போம், 2000 கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. இப்போ என்ன செய்வீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் வாங்கிடுவீங்க. இது ஒரு இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் வாங்குற எல்லா பொருட்களையும் யோசிச்சு பாருங்க. ஒரு கார் 8 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க, இன்னொரு கார் 40 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க, இன்னொரு கார் 4 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த 8 லட்ச ரூபா சொன்ன காரை 7 லட்சத்துக்கு கொடுக்க முடியுமான்னு நீங்கள் கேட்பீங்க. முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படுவீங்க. அது 8 லட்சம் கொடுத்து வாங்கணுமான்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த 4 கோடி ரூபா சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் இன்றைக்கி டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 2.5 கோடிக்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்கன்னா அதை நிறைய பேர் உடனே ஓடியே போய் வாங்கிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மனசில் ஃபிக்ஸ் ஆனது 4 கோடின்றது. 4 கோடியிலேருந்து இவ்வளோ குறைச்சிட்டாங்களே அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த பொருளுக்கு உண்மையான மதிப்பு என்ன நிறைய பேர் யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த ஆங்கரிங்ன்ற விஷயத்தை வச்சும் முதல்ல என்ன விஷயத்தை காமிக்கிறோன்றதை வச்சு அதுலேருந்து பக்கத்தில் எந்த விஷயத்தை காமிச்சிங்கனாலும் பெரிய கோடு சின்ன கோடு மாதிரி தான். ஒரு கோடு சின்ன கோடாக காமிக்கணும்னா அது பக்கத்தில் பெரிய கோடு போடணுன்றது இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஆங்கரிங்ன்ற விஷயத்தை பயன்படுத்துவாங்க. 5வது எமோஷன். நீங்கள் என்ன தான் யோசிச்சிங்கனாலும் சரி, நீங்கள் எடுக்கிற 99% முடிவுகள் எமோஷனலாக எடுக்கிற முடிவுகள். ஏன்னா ஒரு மனிதனை முடிவெடுக்க வைக்கணும் அப்படின்னா அவனுடைய எமோஷனை தூண்டினா தான் முடியும். ஸோ உங்களை நிறைய இடத்துல முடிவெடுக்க வைக்கிறவங்க உங்களுடைய எமோஷனை தூண்டி தான் முடிவெடுக்க வைப்பாங்க. அப்படியே அவங்க முயற்சி பண்ணலன்னா கூட நமக்கு வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளால் நம்ம எப்பயுமே கிட்டத்தட்ட எமோஷனலாக தான் இருப்போம். ஸோ வாழ்க்கையில் முடிவெடுக்கணும்னு போது சில நேரங்களில் நம்ம எமோஷனலாக முடிவெடுக்கிறோமா, இதுக்கு காரண காரியங்கள் என்ன, இதுதான் எனக்கு உண்மையாகவே தேவையா அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அதுதான் நன்மையாக இருக்கும் அப்படின்றாரு. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நான் கொஞ்சம் கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ விஷயத்த தினம் உட்காந்து யோசிச்சு முடிவெடுக்க முடியுமா அப்படின்றது உங்களோட சிந்தனையாக இருக்கலாம். இது ரொம்ப கரெக்டான விஷயமும், அதுக்காக தான் சிஸ்டம் 1 திங்கிங் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகள் எடுக்கும்போது அப்போ சில நேரத்தில் ஆராய்ச்சி செய்யலாம் இல்லைங்களா? அப்போ இந்த புக் எடுத்து ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஏமாறுறோமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது அவசியமான விஷயம் இல்லைங்களா? அதுதான் இந்த புத்தகத்தோடைய முக்கியமான கருத்து. நிறைய நேரத்தில் நீங்கள் சிந்திக்காமே முடிவெடுக்கலாம். அதுக்கு உங்களோட ஹியூரிஸ்டிக்ஸ், சிஸ்டம் 1 திங்கிங் ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் ஆழ்ந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அப்போ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த ரிசர்ச்சில் அந்த பொருளை பற்றி மட்டும் ரிசர்ச் பண்ணாமல் உங்கள் மனசை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத புத்தகம் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய முடிவுகள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 5 ஐடியா. 1, நமக்கு எல்லாருக்குமே ஒரு சார்பு இருக்கும். 2வது, நம்ம மனசில் லேட்டஸ்ட்டாக கேட்ட விஷயங்கள், நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளோட ஞாபகத்தில் முக்கால்வாசி இருக்கும். 3வது, ஒரு கேள்வியையோ பதிலையோ எப்படி வடிவமைக்கிறோன்றதை வச்சு எதிர இருக்கவங்களுடைய பதில்களையோ முடிவுகளையோ மாற்ற முடியும். 4வது, ஆங்கரிங். ஒரு விஷயம் உயர்வாக இருக்கா, தாழ்வாக இருக்கா, பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, இது எல்லாமே பக்கத்தில் இருக்க விஷயத்தை வச்சு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல போடுற நங்கூரத்தை வச்சு தான் இருக்குது. 5வது, எமோஷன். நமக்கு எல்லாருக்குமே எமோஷன் தான்
ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ யோசிக்கும் போது நம்ம யோசித்து முடிவெடுக்கிறோமா இல்லை எமோஷனலாக முடிவெடுக்கிறோமான்னு யோசிக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.